वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्यभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोन् अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने हरये अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये सुवे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्मगस्ते कोटिचन्द्रनिबाणने पद्मभद्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनः पद्मे त्वत्भक्तिपरिदान्तमे। इन्दिरेः मौर्नाभे त्वां वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरीं। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रीये नमः। श्रुतिस्रुतिप्रहीतायै देवी देवी च मङ्गलम्। अन्नवयल् पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை. பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு நிவிதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அசாத்திய சாதக சுவாமின்னதாத்யம் தவகிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேல். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலனவண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையானே. சாலப்பெரும் வரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரம்பாவாய். முந்தைய பாசுரத்திலே கோபியர்கள் எல்லாம் வந்து கண்ணனை எழுப்பி சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவனது நடையழகை பார்த்து அந்த நடையழகிற்கு கண்ணச்சில் பட்டுவிடுமோ என்று போற்றி பாடினார்கள், மங்களாசாசனம் செய்தார்கள். அப்படி மங்களாசாசனம் செய்த அந்த கோபியர்களை பார்த்து அவள்லாம் என்ன சொல்லான்னு கேட்டால், நாங்கள்லாம் வந்து உன்னையே அரித்தித்து வந்தோம், எதுக்காக வந்தான்னு கேட்டோடனே அவள்லாம் பூஜைக்கு வேண்டிய விரதத்திற்கு வேண்டிய சாமான்களை பெற வந்தோம். நாங்கள் சாமான்களை பெற வந்தோங்கிறது முக்கியமான காரியம் இல்லை, உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னுடைய திருவிடையை ஆசிரியக்கணும், உன்னுடைய திருமுகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்தோம் என்று முன் பாசுரத்திலே சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது கண்ணன் பார்க்குறான். கிருஷ்ணன் பார்த்து கோபியர்களை பார்த்து இந்த பாசுரத்தில் என்ன சொல்லான்னு கேட்டால், உன்னை அரித்தித்து வந்தோங்கிறதுல என்ன வந்தோம், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க, ஏதாவது கேட்கணும் இல்லையா. ஒரு இடத்துல போய் ஏதாவது போய் நின்னோன்னே அவளை மூஞ்சியை பார்த்துன்னு நிற்க முடியாது இல்லையா. ஏதாவது ஒரு காரியத்துக்கோசரம் நம்ம போனோடனே அந்த காரியத்துக்கு என்ன நடக்கணும், அதுக்கு வேண்டிய மேலே. ஏன்னா இப்போ இந்த விரதம் வந்து எதுக்காக விரதம் இருந்தோன்னா கண்ணனை அடைவதற்காக விரதம் இருந்தார்கள்.
அப்படி கண்ணனை நோக்கி விரதம் இருந்து அவனை பார்த்து பேசியாச்சு. அப்போது அவன் கேட்குறான், உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் சொல்லுங்கிறான். நோன்புக்கு வேண்டிய சாமான்களை உன்னிடம் பெற வந்தோம். நாங்கள்லாம் நோன்பிற்கு சில சாமான்லாம் தேவை இல்லையா, ஒரு பூஜை பண்ணணுன்னு அதற்கு வேண்டிய சாமக்கிரையெல்லாம் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த மார்கழி நோன்பிற்கு வேண்டிய சாமான்களாம் உன்னிடம் பெற வந்தோம். கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் முன்னையே எதிர்பார்த்து இருக்கும் பெண்கள் விரதத்திற்கு வேண்டிய சாமான்களை ஏன் கேட்கிறார்கள் என்றால், இவர்களுடைய மனோரதம் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, கிருஷ்ணன் இவளோட மனோரதம் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அது கிடைச்சிருது இல்லையா. கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசணும், இதுதான் முக்கியமானது அதோட நோன்போட நோக்கம். நோன்பை ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று அறியப்படலாம் இல்லையா. ஏன் நோன்பை பற்றி நம்ம கவலைப்படணும், வருத்தப்படலாம், அதுக்கு சந்தேகம் வரலாம். இவர்கள் ஆஸ்திகர்கள், நம்மை போல ஆஸ்திகர்கள். அதனால் ஆயர்களுடைய நிர்பந்தத்தால் முதலில் நீலவரையில் அடைக்கப்பட்டவர்கள். அதனால் இவெல்லாம் நீலவரையில் அடைக்கப்பட்டவர்கள். மழை பெய்யாத காரணத்தால் ஆயர்களே கண்ணன் மூலமாக நோன்பை நடத்தும்படி இவர்களுக்கு அனுமதி கொடுத்தான். அதனால் அவன் தான் பண்ணான். ஆக காரணமாக தங்களுக்கு பலன் கிட்டிய போதிலும் அவர்களிடம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலும் இந்த நோன்பு கிருஷ்ணனுடைய முகாரவிந்தத்தை பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தபடியாலும், ஏன்னா நன்றி தெரிவிக்கணும் இல்லையா. ஏன்னா இந்த நோன்பிற்கு காரணமாக தங்களுக்கு பலன் கிட்டிய போதிலும் பலன் கிடைச்சது. என்ன பலன் கிடைச்சது? கிருஷ்ணனை பார்க்கணும் இல்லையா, கிருஷ்ணனோட பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசியாச்சு, கிருஷ்ணன் அவனோட கடாட்சம் கிடைச்சிருத்து. அப்படி இருந்த போதிலும் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் இந்த நோன்பு கிருஷ்ணனுடைய முகாரவிந்தத்தை பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தபடியா நன்றி தெரிவிக்கணும் இல்லையா. அதனால் முகாரவிந்தத்தை பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தபடியாலும் நோன்பிற்கு வேண்டிய சாமான்களை கண்ணிடம் பெற வந்தனர். ஏதாவது ஒரு அத்தனை போய் பார்க்கணுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு போவோம் இல்லையா. வந்த காரியம் வேறமாக இருக்கும், இருந்தால் கூட அது வாழை போய் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் வந்தோம் சொல்லின்னு போவோம். அந்த மாதிரி கண்ணனோட முகாரவிந்தத்தை பார்ப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தபடியாக நோன்புக்கு வேண்டிய சாமான்களை கேட்கிறார்கள். அதனால் இது தேங்க்ஸ் கிவிங் பாசுரமாகவும் சொல்லலாம் இல்லையா. அதனால் ஒரு தேங்க்ஸ் சொல்லத்துக்கோசரம் அந்த பாசுரமாக அமைகிறது இந்த பாசுரம். ஒருவன் தன் மகன் விவாகத்துக்காக ஒரு கோயிலுக்கு என்ன பண்ணுறான்னா பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அது கோயிலுக்கெல்லாம் போகிறோம். கோவிலில் போய் நம்ம இந்த ஊரில் இந்த மாதிரி என்னோட குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னு நான் இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் பண்ணுறோம்னு சொல்லி கோவிலில் போய் வேண்டிக் கொள்கிறான். 15 நாளில் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த வேண்டுதல் பலித்து போச்சு. என்னாச்சு, உடனே கல்யாணம் நிச்சயமாகிடுது. 15 நாள்லேயே கல்யாணம் நிச்சயமாகிடுது. அப்போ பலன் கட்டி விட்டது என்று அர்ச்சனை செய்வதை விடாமல் அல்லவா அவன் செய்வான் இல்லையா. 15 நாளைக்கு இல்லை அவனுக்கு குழந்தைகளுக்கு விவாகம்லாம் நிச்சயமாகிடுதுன்னு சொல்லிட்டு தான் அனுஷ்டித்த அந்த 20 நாளைக்கு ஒரு 30 நாளைக்கு ஒரு மண்டலம் அர்ச்சனை எல்லாம் பண்ணான்னு பாதையில் விடுவான் இல்லையா, விடமாட்டான். ஆக இவர்கள் சாஸ்திரத்தில் கூறியபடி ஸ்ரத்தையுடன் நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் எண்ணம் உடையவரான நோன்பிற்கு பிறகு சாமான்களை பெற வந்தார்கள். அதனால் நோன்பு பாதின்னு முடிக்கலை. நோன்பை ஆரம்பித்து நோன்பை பண்ணணும். அதற்கு முன்னாடியே கண்ணனோட முகாரவிந்தம் கிடைச்சிருத்து, கண்ணனோட கட்டாட்சம் கிடைச்சிருத்து, நோன்பை விடமாட்டா இல்லையா. அதனால் நோன்பை முடிக்கணும். அந்த மாதிரி அதுக்கு தான் சொல்லான்னா ஒருத்தர் தன்னை பலன் எதிர்பார்த்து ஒரு பூஜைகள்லாம் பண்ணும்போது அந்த பலன் கிட்டுவிட்டாலும் அந்த பூஜையை முழுவதுமாக முடிப்பார்கள். அதுபோல் இவர்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் அந்த எண்ணம் உடையவராக நோன்பிற்கு வேண்டிய சாமான்களை பெற முறைப்படி கேட்கிறார்கள். அதனால் நோன்பிற்கு வேண்டிய சாமான்களாம் வேணும்னு கேட்குறானாம். இந்த நோன்பு எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தன ரூபமாகியார். ஏன்னா இந்த நோன்பில் என்ன முக்கியமாக எல்லாம் பார்த்தா பெருமாளோட நாமசங்கீர்த்தனம் தான் இல்லையா. அதனால் பெருமாளோட நாமசங்கீர்த்தனம் ஒரு பாத்திலையும் பார்த்தா பாடன்னு அவனோட பலவிதமான ரூபங்களை பாடுறா, பலவிதமான அவதாரங்களை பாடுறா. அப்படி பாடக்கூடிய எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனமாக அமைந்த நோன்பு இது. அதனால் அப்படி ஆரம்பிக்கிறாள். எப்படின்னு கூப்பிட்றான்னு கேட்டால் மாலே மணி வண்ணா. மாலேன்னு முதல் பாசுரத்திலே நாராயணன் அளவற்ற மகிமை உடையவன் என்றார். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பரிதருவான். அப்படி இதில் மாலை என்று வாத்சல்யத்தை சொல்கிறாளாம். அதனால் மாலைங்கிறது வாத்சல்யமாக அவனோட குணங்கள்லாம் பார்த்தா வாத்சல்யம், சௌசல்யம், சௌலபியம் அப்படிப்பட்ட குணங்களில் வாத்சல்யம். ஏன்னா ஒரு கன்றுக்குட்டிக்கு பசு எப்படி வாத்சல்யமாக இருக்குமோ அந்த மாதிரி இதில் மாலை என்று வாத்சல்யத்தை சொல்கிறாள். வாத்சல்யம் என்பது குற்றத்தை ஆதரிக்காமல் அன்பு காட்டுவது. யாராவது அப்படி வாத்சல்யமாக இருப்பது இல்லையா. அதனால் ஒரு பசு என்ன பண்ணுன்னு கேட்டால் அது எல்லாருக்கும் பாலை கொடுக்கும். மற்றவாள் குற்றத்தை அது பொருட்படுத்தாது. அதனால் அப்படி ஒரு வாத்சல்ய குணம் உண்டவன். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நல்லவர்கள் தீயவர்கள் என்றெல்லாம் இல்லாமல்
அப்படி எல்லோருக்கும் வந்து அனுகிரகிக்கக்கூடிய எம்பெருமானவன். அப்படிப்பட்டவனை மாலே என்று கூப்பிடுறார்கள். பசு தன் கண்ணிடம் வாத்சல்யமாக இருக்கும். அதனால் அப்படி விசேஷமாக வாத்சல்யம்னா ஒரு அன்பு பாராட்டக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் மாலே மணிவண்ணா. 5 லட்சம் கோபிகைகள்லாம் கிருஷ்ணனையிட பாவை நோன்பு செய்தார்கள். 5 லட்சம் எல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால், கோபிகைகள்லாம் வந்தா இல்லையா, வந்தெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நேர்ந்து பாவை நோன்பெல்லாம் நூற்றார்கள். காத்தியாயனி விரதம் இருந்து கண்ணனை அடைந்தார்கள் என்ற விருத்தாந்தெல்லாம் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு சொல்லியிருக்கார் இல்லையா. அதுபோல நாங்களும் பாவை நோன்பு செய்ய வந்துள்ளோம். கண்ணன்ட்ட சொல்லலாம் இவாள்லாம் நாங்கள்லாம் காத்தியாயினி மகாமாயை என்று அவள்லாம் வந்து விரதம் இருந்து அடைந்தார்கள் உன்னை. அப்படி நாங்கள்லாம் என்னன்னா பாவை நோன்பு செய்து பாவை நோன்பு செய்ய வந்துள்ளோம். அதனால ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் மங்களாசாதனம் பண்ணும் நித்தியசூரிகள் எளிதில் கிடைப்பார்கள். உனக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் போய் உட்காண்டேன்ன அங்கே தினமும் நித்தியசூரிகள் தான் மங்களாசாதனம் பண்ணிட்டே இருப்பா. அவள்லாம் உனக்கு எளிதில் கிடைப்பார்கள். ஆனால் கிருஷ்ணனிடத்திலே ஆழ்ந்த காதலுடைய 5 லட்சம் கோபிகைகள் ஒரே நேரத்தில் ஒன்று சேர கிடைக்க மாட்டார்கள். சொல்லாலும் இப்படிலாம் உனக்கு சிலதெல்லாம் கிடைக்கும், சிலதெல்லாம் கிடைக்க மாட்டோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் உனக்கு நீ அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தால் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி 5 லட்சம் பெண்கள் ஒரு சேர கூடி இருந்து உன்னை விரதம் இருப்பதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட அப்படி ஒரு சேர கிடைக்க மாட்டார்கள். ஆகையால எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாளாம். அவர்கள் கண்ணாலேயே பருவதை போல் பார்த்தான் கண்ணன். என்ன பார்த்தான், இப்படிலாம் பேசுறதுகளே இந்த பொண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு கேட்டால், கண்ணாலே பருவதை போல் பார்த்தானாம் கிருஷ்ணன். உடனே அந்த கடாட்சத்திலே முதலில் கூறிய பாசனம் பாடத் துவங்கினாள். அதனால அப்படி அந்த கடாட்சத்தினாலே முதல்ல சொன்ன மாதிரி பாசுரம் பாடத் துவங்கினாள். அப்படின்னா மாலே மணிவண்ணா. அதனால கிருஷ்ணன் பக்தர்களிடம் வைத்திருக்கும் ஆசைக்கு அளவே இல்லை. அதனால கண்ணன் எப்போதும் பக்தர்களிடத்துல ஆசை ஜாஸ்தி வச்சிருப்பான். அதனால கோபியர்களுக்கு ஆசை வச்சிருப்பான், எல்லார்ட்டையும் அவனுக்கு ஆசை ஜாஸ்தி. அதனால கிருஷ்ணா என்று அழைக்காமல் ஆசையே உருவமாக உடையவனே என்று பொருள்படும். மாலைன்னா அதுக்கு அர்த்தத்தை விளக்குறாள். என்ன, அதனால கிருஷ்ணான்னு கூப்பிடாத, கண்ணான்னு கூப்பிடல, அதனால ஆசையே அப்படின்னு கூப்பிட்டாளாம். ஆசைன்னா ஆசையே உருவமாக உடையவனே என்று பொருள்படி மாலை என்று அழைக்கிறாள். அப்படிப்பட்ட கண்ணன் அவன். ராமாவதாரத்தில் சரணாகத வாத்சல்யமும் கிருஷ்ணாவதாரத்தில் ஆசிரித வியோமோகமும் விஞ்சித்து நிற்கின்ற ரெண்டும் போட்டி போடுறதான். அதனால இது பெருசா அது பெருசான்னு அப்படி ராமாவதாரத்தில் பார்த்தா சரணாகதி தான். எத்தனை சரணாகதி பண்ணுறாள் இல்லையா, அத்தனை பேரும் சரணாகதி பண்ணோன்னு அவள் அத்தனை பேரும் ரட்சிக்கிறான். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா ஆசிரிதர்களை எத்தனை பேரும் ரட்சிக்கிறான். அதனால் எத்தனை விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான் இல்லையா, அவனோட லீலைகள்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆசிரிதர்களை வியாமோகம் ஒன்று 2 அவதாரமும் ஒன்று வெஞ்சி நிற்கிறதாம். அப்படி வெஞ்சி நிற்கின்றன. ராமாவதாரத்தில் சீதை ராவணனிடம் ராவணன் வாத்சல்ய குணத்தை பற்றி உபதேசம் செய்கிறார். அங்கே பார்த்தா சீதை என்ன பண்ணுறான்னு கேட்டால், ராவணன் ராவணன் வந்து சீதையோடலாம் பேசுகிறான், பல விதமான பேச்சுக்கள்லாம் பேசும்போது கூட அப்போ சீதை என்ன பண்ணான்னு கேட்டால் ராமனோட வாத்சல்ய குணம், அவனோட வாத்சல்ய குணத்தை பற்றி பேசுகிறாளாம். அதனால் ராமன் தர்மத்தை அறிந்தவன் என்றும் சரணாகதி செய்தவர்களும் தாய் பசுவிற்கு கன்றுக்குட்டி போல இருப்பானாம். அதனால் அப்படிப்பட்ட ராமனவன் நீ போ. அதனால் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற பாசம் போன்ற வாத்சல்யம் என்னும் குணத்தை உடையவன் என்பதும் உனக்கு அனைவரும் அறிந்தது, அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் ராவணா, நீ இப்போ கூட ரொம்ப லேட்லாம் ஆகலை, அதனால் நீ நன்கு வாழ வேண்டும் என்றால், அதனால் அப்போ கூட அனுகிரகம் பண்ணுறாளாம் சீதை. என்ன பண்ணுறா, நீ நல்லா வாழணும், நீ தப்பெல்லாம் பண்ணாத, அதனால் நீ போய் ராமனோட நட்பு கொண்டு அவன்கிட்ட சரணாகதி பண்ணேன்னா உன்னை அவன் காப்பாற்றுவான் என்று அப்படிப்பட்ட வாத்சல்ய குணத்தை சீதை ராவணனுக்கு உபதேசம் செய்கிறான். அதனால் விபீஷணன் ராவணனை விட்டு ராமனிடம் சரண் புக வந்தான் இல்லையா, ராமாயணத்துக்கு போகிறா. திரும்பி ராமனோட வாத்சல்ய குணத்தை பற்றி பேசும்போது விபீஷணன் என்ன பண்ணுறான், ராவணனை விட்டு வந்தான், ராமனிடம் வந்து சரண் புக வந்தான். அவனை ஏற்கக்கூடாது என்று மற்றவரெல்லாம் அந்த குரூப்பில் எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறா இல்லையா. அங்கேருந்து விபீஷணன் நடந்து வரும்போது பார்க்கும்போது இவெல்லாம் பார்க்குறா, விபீஷணன் வரானே, விபீஷணன் ராவணனோட தம்பியாச்சு, இவன் எப்படி வரான், எதுக்கோசரம் வரான், இதான் நம்மளோட சண்டை போடுறதுக்கோசரம் வரானா, அப்படி இருக்கக்கூடியவன் அவன் ராவணனோட தம்பியாச்சு அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஏற்கக்கூடாது என்று முதலானவர்கள் சுக்ரீவன் முதலானவர்கள் தடுத்தாலாம் ராவணனை. அதுக்கு ராமன் என்ன சொன்னான், வந்திருப்பது விபீஷணாக இருந்தாலும் சரி அல்லது ராவணனாக இருந்தாலும் சரி அபயம் கொடுப்பேன் என்றான். அதனால் அப்படிப்பட்ட வாத்சல்ய குணம் ராமன் சொல்லான். என்னன்னு கேட்டால், நீங்கள்லாம் சொல்லதெல்லாம் ஒத்துக்க முடியாது,
நீ வந்து விபீஷணன் மாத்திரம் சொல்லக்கூடாது. விபீஷணன் மாத்திரம் இல்லாமல் ராவணனே வந்து என்கிட்ட வந்து சக்கியம் பண்ணிட்டான்னு அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணேன், அபயம் கொடுப்பேன் என்றாலும். அதனால ராமன் ஏன் இவ்வாறு கூறுகிறான் என்ற உட்பொருளை ஆராய வேண்டும். ராமன் ஏன் எப்படி சொல்றான்? விபீஷணன் சரணடைந்தால் அவனுடன் வந்த 4 மட்டுமே சரணாகது என மற்றவா ஆசிரியர்கள் எத்தனை பேரும் காப்பாற்றணுங்கிறது தான் அவள் பெருமானோட எண்ணங்கள். அதனால ராமன் ஏன் சொன்னான்னா, விபீஷணன் சரணடைஞ்சான்னா அவனுடன் வந்து 4 பேர் தான் வருவா இல்லையா, 4 பேர் வந்து சரணாகதர் ஆவார்கள். ராவணன் சரணடைந்தான்னா ராட்சச ஜாதியை நற்கதை அடையும். அதனால அப்படிப்பட்ட ராவணன் வந்து சரணாகதி பண்ணான்னா அந்த ராட்சச ஜாதி அத்தனை பேரையும் உனக்கு அவளுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது, அத்தனை ஜாதியுமே வந்து நற்கதி அடையும் என்று தனது சரணாகத வாத்சல்யம் என்ற குணத்தை வெளிப்படுத்துகிறான். அப்படி ராமன் வெளிப்படுத்துகிறானாம். அப்படிப்பட்ட வாத்சல்ய குணத்தை உடையவன். அப்ப எம்பெருமான் நம்மாழ்வாரிடம் எத்தகையா வியாமோகத்தை உடையவரா என்று ஒரு நம்மாழ்வாரோட அனுபவத்தை பார்க்கலாம் இங்க. அப்படி வாத்சல்யமாக பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஏற்பட்ட ஒரு வியாமோகத்தை இங்க பாசுரத்தில் பார்க்கலாம். வாரிக்கொண்டு உன்னை விழுங்கி உன் காணில் என்று ஆர்வூற்ற என்னை ஒழிய என்னின் முற்றம் பாரித்து தான் என்னை முற்றப் பெருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே. அப்படிப்பட்ட பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. அந்த சம்பாஷணையில என்று நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை விழுங்கணும்னு பார்க்கிறாராம். ஆனால் வாரிக்கொண்டு உன்னை விழுங்கி உன் காணில் என்று அப்ப உன்னை விழுங்கணும் அப்படின்னு பார்க்கிறாராம். அதாவது நம்மாழ்வார் எம்பெருமானை விழுங்க வேண்டும் என்று நினைத்திருக்கு முன் எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டால் நம்மாழ்வாரை முற்றும் பரிகிடம். ஆழ்வார் வந்து பெருமாளை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் விழுங்கணும்னு நினைக்கிறாராம். அப்போ பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டால் ஆழ்வாரை முற்றமும் பருகிவிட வேண்டும் என்று நினைக்கிறாராம். அது வந்து விசேஷமாக அனுபவிக்கிறார் நம்மளோட ஆச்சாரியர்கள். அப்போ திருக்குடந்தை ஆண்டவன் எழுந்தருள் இருந்தார், முன்னாடி இருக்கக்கூடிய ஆண்டவன். அவரோட உபன்யாசத்தில் கேட்ட விஷயமான ஒரு சாரமான விஷயம் அது. நம்மாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால் எம்பெருமானை விழுங்க வேண்டும் என்றால் அவன் என்னெல்லாம் பண்ணணும், நம்மாழ்வார் போய் எம்பெருமானை விழுங்கணும்னு அவர் என்னெல்லாம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த வியாக்கியாதாக்கள் ஆழ்வார் என்ன பண்ணான்னு சொல்லாலும் ஆச்சாரியன் சொல்லான். அப்படி திருக்குடந்தை ஆண்டவன் ஆச்சாரின் அனுபவம் அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆச்சாரிய அனுபவம் தான் சொல்லான்னு கேட்டான்னா ஆழ்வார் திருநகரிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி நம்மாழ்வார் வந்து பெருமாளை விழுங்கணும்னு என்ன பண்ணணும், முதல்ல ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய அவரோட இடத்திலிருந்து விடுபட வேண்டும். அர்ச்சராதி மார்க்கத்திலே செல்ல வேண்டும். விரஜா நதியை கிட்ட வேண்டும். விரஜா நதியை கடக்க வேண்டும், தாண்ட வேண்டும். ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்யலோகத்திற்கு செல்ல வேண்டும். திருமாமணி மண்டபத்தில் சேர வேண்டும். ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் மேல் ஏற வேண்டும். ஸ்ரீமன் நாராயணன் மடி மீது உட்கார வேண்டும். பிறகு எம்பெருமானை விழுங்க வேண்டும். எம்பெருமானை விழுங்கணும்னா ஒரு ஈஸியான விஷயம் இல்லை இல்லையா. அவன் எங்கே இருக்கான், ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காந்துருக்கான். அப்போ அவனோட மடிமையில் உட்காந்து அப்படி போய் விழுங்கணும். அதுக்கு முன்னாடி இவன் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் ஆழ்வார் என்னெல்லாம் பண்ணணும்னா முதல்ல அர்ச்சராதி மார்க்கத்தை. அதனால தான் சூழ்விசம் பணிமைகள் தூரியம் உழைக்கின ஆழ்திரல் அலைகடல் கையெடுத்தாடின அப்படி பாசுரங்கள்லாம் கடைசி திருவாய்மொழியில் கடைசி 20 பாசுரம் இல்லையா. அப்படி ஆழ்வார் வந்து இதுக்கு போகிறார் இல்லையா, அர்ச்சராதி மார்க்கத்துக்கு வழியாக போகும்போது அங்கே எல்லாரும் வரவேற்கிறார். அதனால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளும்போது அதுதான் பகல் 10 40 வருஷத்தில் கடைசியில் ஆழ்வார் மோட்சம்னு சொல்லி இந்த பாசுரங்கள்லாம் சொல்லி செய்ப்பது வழக்கம். அப்படி நம்மாழ்வார் திருவிடை தொழுதல்கிற ஒரு விசேஷமான ஒரு பூஜைகள்லாம் நடக்கிறது இல்லையா, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்படி நம்மாழ்வார் வந்து திருவிடை தொழுறார். அதுக்கு முன்னாடி இந்த பாசுரங்கள்லாம் அதை இங்கே அனுபவமாக சொல்லார். என்னன்னு கேட்டால் அப்படி போய் பெருமாளை போய் விழுங்கணும்னு அதுக்கு சர்வசாதாரணமாக போய் எழுத்தோடனே போய் உடனேலாம் போக முடியாது. அதனால முதல்ல அர்ச்சராதி மார்க்கத்திலே அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகின்ற வழி அது அர்ச்சராதி மார்க்கத்திலே செல்ல வேண்டும். அப்புறம் விரஜா நதியை கிட்ட வேண்டும். இந்த விரஜா நதின்னு ஒரு நதி இருக்கும், அந்த நதிக்கு போய் நிற்கணும். அப்புறம் அந்த விரஜா நதியை தாண்ட வேண்டும். ஸ்ரீவைகுண்டமாகிற திவ்யலோகத்திற்கு விரஜா நதியை கடந்து அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்திற்கு போகணும். ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் திருமாமணி மண்டபத்தில் இருப்பார். திருமாமணி மண்டபத்தில் சேர வேண்டும். திருமாமணி மண்டபத்தில் ஆதிசேஷனில் உட்கார்ந்துருப்பார் பெருமாள். அப்போ அதனால தான் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி போது பார்த்தா பெருமாள்லாம் வந்து ஆதிசேஷன்
அந்த 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 ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதனாக சேவை சாதிப்பார் எல்லா இடத்துலையும். இப்போ பரமபதநாதன் எப்படி இருப்பான்னு கேட்டால் இப்படி தான் இருப்பார். ஆதிசேஷன் மேலே ஆதிசேஷன் என்னும் படுக்கையில் மேல் ஏற வேண்டும். திருமாமணி மண்டபத்தில் ஆதிசேஷன் மேலே படுக்கையில் உட்காந்துருப்பானாம் எம்பெருமான். அப்போ அந்த படுக்கையில் ஏறி சீமன் நாராயணனோட மடி மீது உட்கார வேண்டும். அப்படி உட்காந்து அவனை அப்படி பிடிச்சிட்டு அப்படி விழுங்கணும் இல்லையா, அப்படி பிறகு விழுங்க வேண்டும் என்று ஆழ்வார் எப்படி அனுபவிச்சாருங்கிறத சொல்லாராம். அதுக்கு அடுத்தாற் போல எம்பெருமான் ஆழ்வாரை எப்படி வாரி பெருக வேண்டும் என்ன முதல்ல விழுங்கணும், ஆழ்வார் விழுங்கணும். உடனே பெருமாள் என்ன நினைச்சாருன்னு கேட்டால் ஆழ்வார் அப்படியே பருக வேண்டும் நினைச்சாராம். அப்படி எப்படி பருகணும்னு கேட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்னா ஸ்ரீவைகுண்டத்தில் கிருபாஸ் வரணும் இல்லையா, அதனால அவர் கீழே வரணும், இவர் மேலே போகணும். அவர் பெருமாள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கீழே இறங்கி வந்து ஆழ்வார பருகணும். எப்படிப்படும் கேட்டால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்ப வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து கிளம்ப வேண்டும். 14 உலகங்களை தாண்டி பூலோகம் வர வேண்டும். 14 லோகங்கள்லாம் தாண்டி அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கிளம்பி, ஏன்னா 14 லோகங்கள் இல்லையா, அப்படிப்பட்ட 14 லோகங்கள்லாம் தாண்டி கீழே வரணும், பூலோகத்திற்கு வர வேண்டும். திருவழுதி நாடென்ற திருநெல்வேலி ஜில்லாவிற்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஆழ்வார் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகருக்கு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வர வேண்டும். திருவழுதி நாடென்றும் தென்குருகோர் என்றும் மறுவினிய வன்பெருநலன்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தாய் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து பார்க்குறோம் இல்லையா தனியன்கள். அப்படி திருவழுதி நாடென்ற திருநெல்வேலி ஜில்லாவிற்கு வர வேண்டும். திருநெல்வேலி ஜில்லாவில் என்ன நதி இருக்கு? தாமிரபரணி நதியை கடக்க வேண்டும். அங்கே விரஜா நதியை கடக்க வேண்டும். பெருமாள் பூலோகத்திற்கு வந்தால் தாமிரபரணி என்ற நதியை கடக்க வேண்டும். அப்புறம் திருப்புலியாழ்வாரை அடைய வேண்டும். அப்படி திருப்புலியாழ்வார்னா இங்கே நம்மாழ்வார். நம்ம அங்கே இருக்காருன்னு கேட்டால் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலே திருப்புலியில் இருக்கார் இல்லையா, அங்கே போய் அடைய வேண்டும். பிறகு நம்மாழ்வாரை அடைந்து அவரை வாரி முற்றமும் பருக வேண்டும். அப்படி நம்மாழ்வாரை போய் பார்த்து அவரை பிடிச்சின்னு அப்படி வாரி முற்றம் பருக வேண்டும். ஆழ்வார் பெருமாளை விழுங்க வேண்டும், பெருமாள் ஆழ்வாரை பருக வேண்டும் என்று ஒரு டயலாக். அந்த மாதிரி 2 அனுபவம். அதனால எம்பெருமான் ஆழ்வாரை விட வேகமாக அவரை வாரிமுற்றம் பருகினான். அதனால பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் ஆழ்வாரை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாராம். ஏன்னா அவருக்கு நிறைய வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, கருட வாகனத்தில் ஏறினார்னா அப்படி ஃபாஸ்ட்டாக வந்துடுவார். இப்போல்லாம் இருக்கிற மாதிரி முன்ன மாதிரி ட்ரெயின்லலாம் போகணும்னு அவசியம் இல்லை. அதனால பெருமாள் பார்த்தா இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் வச்சுருக்கா பாருங்க. அதனால் பெரிய மனுஷாளுக்கெல்லாம், அதனால் பெரிய மனுஷாளுக்கு பெரிய மனுஷர் இல்லையா பெருமான், அதனால் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தாராம். அவரை வாரிமுற்றமும் பருகினான். வேகமாக ஆழ்வார வாரிமுற்றம் பருகினானாம். அதனால்தான் மாலே என்ன அடியவரிடம் உள்ள மோகம் உருவானவன் என்பதை நிரூபித்து விட்டான் என்கிறாள். அதனால் அப்படிப்பட்ட மாலேன்னு சொல்லத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அடியவர்களிடம் உள்ள மோகம், அதனால் அடியவர்கள்கிட்ட அவனுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தினால என்பதை நிரூபித்து விட்டான். அப்படி வேகமாக ஆழ்வாரை வாரி பருகினான் என்று விசேஷமாக அனுபவம். அங்கே மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதர கண்டி சொல்லா இல்லையா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளோட அனுபவம். அதனால மாலாய் பிறந்த, அங்கேயும் மாலா என்றா மாலே மணிவண்ணா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, அப்படிப்பட்டவன். அதனால தனது பக்தர்களை பார்த்து மயங்குவது எம்பெருமானோட குணம். அவனோட குணத்திலே இருக்கக்கூடியது. இது சாதாரணமாக இங்கே திடீர்லாம் வரல. அவனுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்ய குணத்திலே, ஏன்னா அப்படிப்பட்ட பக்தர்களெல்லாம் பார்த்தோன்னே பக்தர்கள் ஏதாவது சொன்னால் உடனே மயங்கி போயிடுவான். அப்படி மயங்கக்கூடிய எம்பெருமான் குணம். அதனால ஆண்டாளே பக்தர்களிடம் மயங்குவதே ஸ்வரூபமாக உடையவள் என்கிறாள். அதனால ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் அதனால் சொல்லலாம், தான் பக்தர்களிடம் மயங்குவதைப் போல தன்னையும் பக்தர்களிடம் மயங்கும்படி செய்கிறான் என்கிறாள். அப்படி கூப்பிடுறதுனால மாலே மணிவண்ணா அப்படி வியாக்கியானத்தில் விசேஷமாக மாலேங்கிறதுக்கு சொல்லின்னு போகிறாளாம். திறமையில்லாத குழந்தைகள் நாங்கள் நீ எங்களிடம் அவசியம் வாத்சல்யத்தை காட்டுவாக ஆண்டாள் சொல்லலாம். நாங்கள்லாம் அறிவந்தமில்லாத ஆய்குலத்து பிறந்தவர்கள், எங்களுக்கெல்லாம் எந்தவித திறமைகளும் கிடையாது. ஆனால் நாங்கள்லாம் திறமையில்லாத குழந்தைகள், அதனால நீ எங்களிடம் அவசியம் வாத்சல்யத்தை காட்டுவாயாக. அப்படி பாசுரத்தை ஆரம்பித்து மாலே மணிவண்ணா கூப்பிட்றார். பெருமாளை கூப்பிடுறதுக்கு முதல்ல கூப்பிடணும் இல்லையா, அழைக்கணும். அதனால தான் முதல்ல பாசுரத்தில் ஒரு பாசுரத்திலும்
பெருமாளை அழைத்து தான் பெருமாளை கூப்பிட்டு தான் மேலே சொல்லுவா விஷயங்கள்லாம். அதனால் அப்படி இந்த பாசுரத்தில் சொல்லும்போது மாலேமணி ஒருத்தி மகனாய் பிறந்து சொல்கிறா இல்லையா, அப்படி கண்ணனை கூப்பிடும்போது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அப்படிப்பட்ட கண்ணன் அவன். அதனால் கண்ணா நாங்கள் ஆயர்பாடி பெண்களாக பிறந்த காரணம் என்ன சொல்லட்டுமா? நாங்கள்லாம் ஆயர்பாடியில் பெண்களாக பிறந்தோம். இப்போது துர்பிக்ஷம் ஏற்பட காரணம் என்ன? இது எங்களிடம் ஏற்பட்ட மோகத்தின் விளைவு என்று தெரிகிறது. அதனால் முன்பு நெடுமாலே என்கின்றார், இப்போது மாலே என்கின்றார்கள். அதனால் என்னன்னு கேட்டால் நாங்கள் ஆயர்பாடி பெண்களாக பிறந்த காரணம், இப்போது துர்பிக்ஷம் ஏற்பட காரணம் என்ன? அதனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் எங்களிடம் ஏற்பட்ட மோகத்தால் விளைவு என்று தெரிகிறது. அதனால் முன்பு நெடுமாலே சொல்லாலும் இந்த இடத்துல இப்போது மாலேன்னு கூப்பிட்றாளாம். அப்படிப்பட்ட கண்ணா உனக்கு பிரீத்தியாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் வசுதேவர், அவருக்கு பிரியர் நந்தர், அவர் சம்பந்தம் உடையவர்கள் 2 பேரும் நாங்கள். அதனால் அவளோட சம்பந்தம் உடையவர்கள், அவளோட குலத்திலே நாங்கள்லாம் பிறந்திருக்கோம். அதனால் உனக்கு பிரியவராக இருப்பவர் வசுதேவர், நந்தகோபர், அவளோட சம்பந்தம் உடையவர்கள் நாங்களும். அதனால் எங்களிடம் முகம் காட்டினா என்றால் எங்கள்கிட்ட முகம் காட்டாமல் அப்படி, அதனால் எங்கள்கிட்ட வந்து பிரீத்தியாக இருக்கணும், எங்களிடம் முகம் காட்டினா என்றோம். அதனால் இப்போது அது இல்லை. அதனால் அப்படி இல்லாமல் இல்லை, நேராகவே எங்களிடம் மோகம் கொண்டுள்ளாய். அதனால் ஒரு நடிகம் பிரியவை தாங்காதவன் நீ. அதனால் கண்ணனை பார்த்து சொல்லலாம், நீ வந்து நாங்கள்லாம் என்னன்னு கேட்டால் நந்தகோபர் வசுதேவர் இவாளோட குலத்திலே பிறந்த உடையவர்கள், சம்பந்தம் உடையவர்கள். அதனால் நாங்கள்லாம் என்னென்னா நீ அவள்கிட்ட தான் பிரீத்தியாக இருப்ப, எங்கள்கிட்ட இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால் முகம் காட்டினா என்றோம். இப்போது அதுவும் கிடையாது. ஏன்னா நேராகவே எங்களிடம் நீ மோகம் கொண்டுள்ளாய். அதனால் ஒரு நொடியும் பிரிவை தாங்காதவன், எங்கள்கிட்ட வந்து நீ மோகம் கொண்டுள்ளதுனால எங்களோட ஒரு நொடி பிரிவை கூட உன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். அதனால் மாலே மணிவண்ணா அப்படின்னா ரத்தனம் போலும் கண்ணாடி போலும் ஸ்வச்சமான ஸ்வரூபம் உடையவன் மணிவண்ணன் இல்லையா? மணிவண்ணன் வாசுதேவன் மலையுளே. ஆழ்வார்கள் நிறைய இடத்துல மணிவண்ணனை பற்றி பேசுகிறான். அதனால் இங்கே ஆண்டாள் பேசும்போது ரத்தினம் போலும் கண்ணாடி போலும் ஸ்வச்சமான ஸ்வரூபம் உடையவன் அந்த எம்பெருமான். ஆக உன் உள்ளிருக்கும் மோகம் இங்கு நன்கு புலப்படுகிறது. அதனால் உள்ளே இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உன் இதயத்துக்குள்ளே நாங்கள்லாம் இருக்கோங்கிறது கண்ணாடி போல் எங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருத்து. அதனால் நீ எங்களே நினச்சிட்டு இருக்கேங்கிறது நன்னா தெரியாது. அதனால் அப்படிப்பட்ட மணிவண்ணனே. அதனால் கோபாலம் சுதியில் ஹரிநீல சிலா விபங்கலீலா பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணி சுவாமி தேசிகன் விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறார். அதனால் இந்திர நீலக்கல்லாகவே நீலக்கல்லே மிகவும் அழகானது. ஒரு கல் பார்த்தா நீலக்கல் இந்திர நீலக்கல், அதுவே அழகானது. அதை உடைத்து பார்த்தால் உடைப்பட்ட பாகம் பளபள என்று ஜொலிக்கும். அதனால் ஒரு கல்லை அப்படி நீலக்கல்லை உடைச்சான்னா திரும்பி அது இன்னும் ஜொலிக்குமே தவிர அது ஜொலிப்பு குறையாது. அதே போல் எம்பெருமானின் உன்னோட திருமுக மண்டலம் உன்னோட அழகும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட மூர்த்தி நீ. அப்படிப்பட்ட மணிவண்ணா மாலே மணிவண்ணா மறுகழி நீராடுவான் மேலையார் செய்வனகள். நாங்கள்லாம் பெண் பிள்ளைகள், நாங்கள்லாம் எங்களுக்கு இடது கை எதுவும் தெரியாது, வடது கை எதுவும் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லாலோ அதுதான் நாங்கள் போனோம் என்பதை அறியாதவர்கள். ஆனால் சாஸ்திர நூல்கள்லாம் நாங்கள்லாம் கற்கலை, புஸ்தகங்கள்லாம் படிக்கலை, சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் நாங்கள் படிக்கலை, கற்றவர்கள் கிடையாது. வேதம் தர்மசாஸ்திரம் முதலியவைகள் நாங்கள் அறியோம். அதனால் நிறையா பேர் வேதங்கள்லாம் படிச்சிருப்பா, தர்மசாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பா. அப்படிப்பட்ட புஸ்தகங்கள்லாம் நாங்கள்லாம் படிக்கலை. ஆனாலும் எங்கள் பெரியவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எங்கள் ஆற்றுல வழக்கம் சொல்லிட்டு நிறையா பேர் பார்க்கலாம். இன்னைக்கும் நிறையா இடத்துல சடங்குகள்லாம் பண்ணும்போது அவள் பூஜைகள்லாம் பண்ணுவாள், நிறைய விசேஷங்கள் ஆராதனைகள்லாம் பண்ணுவாள். அப்படியெல்லாம் பண்ணும்போது அவள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ வாத்தியார்கள்லாம் வந்து பண்ணி வைப்பாள். வாத்தியார்கள்லாம் பண்ணும்போது அவள் ஏதாவது மறந்து போயிட்டால் அங்கே இருக்கக்கூடிய பெண் மக்கள்லாம் எடுத்து சொல்வாள், ஏன்னா இது பண்ண மறந்து போயிட்டே அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அது எங்காத்து வழக்கம். அதனால் அது எங்காத்து வழக்கம் அப்படின்னு கேட்டால் அவளோட பெரியவர்கள்லாம் பண்ணியிருக்கா. அதனால் இவாளும் அதை பண்ணுறா, இதுக்குன்னு கேட்கல. அதனால் இவாளெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள்லாம் அப்படி வேதங்கள்லாம் கற்கலை, சாஸ்திரங்கள்லாம் கற்கலை, அதனால் நாங்கள்லாம் அறியோம். அதனால் எங்கள் பெரியவர்கள் இதை அனுஷ்டானம் செய்தபடியால் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் மேலையார் செய்வர்கள் அனுஷ்டானம் பண்ணத்தினால நாங்களும் அனுஷ்டிக்கிறோம். அதனால் முன்னோர்கள் செய்வதே தர்மம் என்று மட்டும் நாங்கள் அறிந்தவர்கள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விசேஷமாக இதை எடுத்து பேசணும். என்ன எதுக்கு பண்ணணும்? நிறையா விஷயங்கள்லாம் நம்ம விட்டுடுறோம். ஏன்னா பெரியவாள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ அர்த்தத்தோடு தான் பண்ணியிருப்பா இல்லையா? அதனால் அந்த அர்த்தத்தோடு பெரியவாள்லாம் பண்ணி வச்சதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது சொல்லலாம். அதனால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டேல் காலங்காலத்தால் ஏந்துட்டு
வாசலில் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்தோன்னே அவங்க ஆற்றுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களும் பெரியவர்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்ணியிருக்கா. அதெல்லாம் நம்ம பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு நாளும் வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், ஒரு விசேஷ நாட்களில் அவள்லாம் ஏற்பட்டும் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய விசேஷங்கள்லாம் அவள்லாம் ஏற்படுத்தி வச்சு தான், நம்மளா ஏதாவது புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பேர் அதெல்லாம் விட்டுறோம். அவள்லாம் பண்ணதுக்கு நம்ம பண்ணணுமா, அதனால் அவள் எதுக்கு பண்ணியிருக்கான்னு தெரியாது அப்படின்னு நிறையா பல ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து நிறைய இப்போ இந்த காலத்தில் எல்லாம் விட்டு போயிடுறோம். அப்படிலாம் இல்லாமல் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீல் ஞானத்தை எல்லாம், கண்ணனிடம் இந்த பெண்கள் பட்டியல் போட்டு சாமான்களை கேட்கிறார்கள். அதனால லிஸ்டெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கா இல்லையா, கேட்குறாள் எதுக்கு வந்தேன்னு கேட்டோன்னே நாங்கள் சாமக்கிரியெல்லாம் கேட்க வந்திருக்கோம், பூஜைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எங்களுக்கு வேண்டும், அந்த சாமான்களாக லிஸ்ட்டு போட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். இங்கு 6 பொருள்கள் கேட்கப்படுகின்றன. இவாளெல்லாம் கேட்குறாளாம். லிஸ்ட்டில் முக்கியமான 6 விஷயங்கள் கேட்குறா. முதல்ல என்ன கேட்குறான்னு கேட்டால் சங்கம், ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. அந்த பாஞ்ச சன்னியம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி ஞானத்தை எல்லாம் அந்த பாஞ்ச சன்னியத்தை ஊதும்போது மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சங்கு ஊதினோடனே அப்போ இருக்கக்கூடிய எப்படி எல்லாம் நடுங்கு போகிறது இல்லையா, முன்னாடி பாசுரத்திலே பார்த்தோம். அப்படிப்பட்ட சங்க பார்த்து விசேஷமாக அனுபவம். அதனால் சங்க பார்த்தா ஆண்டாளுக்கு நிறைய பொறாமையெல்லாம் வருது. அதனால கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அந்த பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அதனால சங்கம் கேட்டாலாம். முதல்ல ஞானத்தை ஒரு நடுவில் ஒரு விரதம் ஆரம்பிக்கணும்னா முன்னாடி ஏதாவது ஒரு 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 ப்ரொசஷன் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் பார்த்தா டமடமான்னு எதாவது அடிச்சுன்னு போகிறான். அந்த காலத்தில் பார்த்தா நிறைய நாதஸ்வரங்கள்லாம் வாசிச்சுன்னு போவோம். அதனால் அந்த ப்ரொசஷன்கள்லாம், அதனால் அப்படிப்பட்ட இந்த விரதத்திற்கு நாங்கள்லாம் போகும்போது சங்கு வேணும், சங்கநாதம் வேணும். அதனால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலனவண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. இங்கு 3 அடி இட்டான், 3 அடி சொல்லலாம் ஆண்டாள். 3 அடி சொல்லணும்னு கேட்டால் உற்சவ காலங்களில் முதலில் சங்கு ஊதுவார்கள். உற்சவ காலத்திலாம் பார்த்தா சங்கு ஊதின்னு போவாளாம். அதுதான் முன்னாடி. அதனால் சங்கு ஊதின்னு போகிறதெல்லாம் காதல வேலையாம் தோழிகள் எல்லாம் கேட்குறா இல்லையா, அப்படி சங்கெல்லாம் ஊதின்னு போகிறா இல்லையா, அப்படிப்பட்ட சங்கு சத்தம் கேட்கலையா பூஜைக்கு போகிறதுக்கு. சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னமிழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதான் ஆவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தம் தடக்கையம் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவா முன்பா பாசுரத்தில் பார்த்தோம். அப்படி என்ன பண்ணுவான்னு கேட்டால் 3 அடி இட்டாலாம் ஆண்டாள். முதல்ல வந்து உற்சவ காலங்கள் முதல்ல சங்கு ஊதுவார்கள். இதில் 3 வஸ்துக்கள் என்ன ஒலியை பரப்பக்கூடிய 3 வஸ்துக்கள் ஒலியை பரப்பக்கூடிய. முதல்ல சங்கத்தின் நாதம் தூரத்தில் உள்ள கிராமாந்திர மனிதர்களை அழைப்பதாக மையம். பார்த்தா இன்னும் கூட நிறையா கிராமத்தில் பார்த்தா காலங்காலத்தால் 6 மணி, அப்புறம் 8 மணி, அப்புறம் சாயங்காலம் 3 மணி ஒரு டைம் ஃபிக்ஸட் டைம் வச்சுருப்பா. அந்த இடத்துல ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சாயத்து போர்டுலேருந்து ஏதோ ஒரு பெரிய சங்கு ஒன்று ஊதும். சங்கு ஊதித்திரா மணி 4000 மணி 6000 சொல்லுவோம், அடையாளத்துக்கு சொல்லுவோம். அதனால் சங்கத்தினாலும் தூரத்தில் உள்ள கிராமாந்திர மனிதர்களை அழைப்பதாக அமையும். அதனால் அதை கேட்டு எல்லாரும் நோன்பிற்காக வருவார்கள். இப்போ கோவில் உற்சவ காலங்கள்லாம் முதல்ல மேளம் கொட்டியாச்சு. அதனால் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா பெருமாள் எழுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சில சப்தங்கள்லாம் கேட்டோடனே பெருமாள் புறப்பாடு எடுத்து வேட்டு போடுவா இல்லையா. அதனால் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் முதல்ல வேட்டு போட்டாச்சு, பெருமாள் எழுதியாச்சு, அங்கேருந்து அதனால் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இன்னைக்கு பார்த்தா சொல்லின்னு இருக்கோம், அடையாளத்துக்கு சொல்லுவார்கள். அதனால் அதுபோல் சங்கத்தின் நாதம் கேட்டோடனே இந்த நோன்பெல்லாம் நம்ம நோக்கிறோன்னு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் தெரியும். தூரத்துலேருந்து எல்லாரும் வருவா, ஏதோ சத்தம் கேட்கறது, நோன்பெல்லாம் ஆரம்பிச்சாச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு வருவாளாம். அப்புறம் 2வது திவ்ய பிரபந்த கோஷ்டினால் மங்களாசாசனம் ஒலி. அதனால் திவ்ய பிரபந்த கோஷ்டியெல்லாம் பார்த்தா பெருமாள் எழும்போது பார்க்குறோம். வீதியில் பெருமாள் எழும்போது முன்னாடி பார்த்தா திவ்ய பிரபந்தங்கள்லாம் கோஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கச்சே அப்படி சங்கநாதம் ஊது போல அப்படி சொல்லி ஆரம்பிப்பா இல்லையா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு நான் மெதுவாக சொல்லேன். அந்த சுவாமிகள்லாம் சொல்லும்போது அப்படி ஒரு சங்கநாதம் எப்படி முழங்குகிறதோ அப்படி ஒரு முழக்கமாக இருக்கும். அப்படி பெருமாள் வீதியில் எழும்போது அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்த கோஷ்டியினால் ஏற்படக்கூடிய மங்களாசாசன ஒலி. அப்புறம் இருபுறமும் விளக்கு ஏற்றி செல்ல கொடியும் விதானமும் அலங்கரிக்கும். 2 பக்கத்திலையும் விளக்கெல்லாம் ஏற்றுன்னு போகும்போது கொடியும் விதானமும் அலங்கரிக்கும். இந்த கிராமத்தில் ஆண்டாள் சொன்னார். இதனால் இந்த கிராமத்தில் இந்த கிரமத்தில் வந்து ஆண்டாள் சொல்ல, இந்த கிரமத்தில் பார்த்தா 3 வஸ்துக்கள் ஒலியை பரப்பக்கூடியவை. அதனால் சங்கநாதம் வந்து பிரணவத்திற்கு ஒப்பானது. சங்கநாதம் ஊதுவது ஒரு பிரணவ மந்திரத்திற்கு ஒப்பானது. பிரணவத்தில் 3 எழுத்துக்கள் உள்ளபடியால் 3 அடி இட்டாள். அதனால் பிரணவத்திற்கு 3 அடி இருக்கு இல்லையா, அகார உகாரம் அகாரம். அதனால் இந்த இடத்துல சங்கநாதம் பிரணவத்திற்கு ஒப்பானதுனால இந்த இடத்துல பிரணவத்தின் 3 எழுத்துக்களால் விட 3 அடி இட்டாளாம். அதனால்
அங்கு கீதையிலும் சங்கத்தின் ஒலி போருக்கு முன்பு ஒலிக்கிறது. கீதையில் பார்த்தா மகாபாரதத்தில் கீதையில் முன்னாடி வந்து அந்த சங்கநாதம் கண்ணன் ஊதுறான் இல்லையா, அப்போ போருக்கு முன்பாக எல்லோருக்கும் வந்து சங்கநாதம் கேட்குது. எதிரிகளோட இதயத்தை போய் என்ன பண்ணுறதான் அதை பிளக்க செய்ய வேண்டுமா. ஊதுற சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எதிரிகளோட இதயத்தை போய் பிளக்கணுமா, அப்படி இருக்குமா அந்த சங்கநாதம். இங்கு சங்கின் ஒலி எல்லோரு இதயத்தையும் குளிரச் செய்ய வேண்டும். இங்கே ஊதுற சங்கநாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாரோட இதயத்தையும் வந்து குளிர செய்ய வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அதனால வெள்ளை வெளி செங்கன் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலே நெஞ்சுண்டு சொல்ல முன்னாடி பாசத்தெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட சங்கநாதம். கடலில் பிறந்து கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்து ஊழியாய் கைத்தலத்தே நாச்சியா திருமணம். அப்படி கடலில் பிறந்து கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்து ஊழியால் கைத்தலத்தேன்னு பாஞ்சசன்யத்தை அனுபவிக்கிறாளுங்க. அப்படிப்பட்ட மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையால் செய்வனகள் வேண்டுவன கேட்டேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பாலனவன் அத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே சாலப் பெரும்பரை பல்லாண்டு சேர்ப்பவர் கேட்குற 6 விதமான வஸ்துக்கள்லாம் கேட்கும்போது அப்போ சங்கநாதம் சாலப் பெரும்பரை பல்லாண்டு சேர்ப்பவர் கோலவிளக்கு கொடி விதானம் என்று 6 விதமான பொருட்களை கேட்கிறார்கள் இவர்கள். அதனால் உற்சவ காலங்களில் முதல்ல சங்கூதுவர், பிறகு பறை என்ற வாத்தியம் வாசிக்கப்படும், அப்புறம் பிறகு பார்த்தா பிரபந்த கோஷ்டி, பிறகு தீபம், பிறகு துவஜம். இதெல்லாம் ஒரு வரிசையாக அந்த உற்சவ காலங்கள் நம்ம பார்க்குறோம். அதனால் இவ்வாறு இந்த மாதிரி கண்ணனுக்கு ஒரு உற்சவம் கொண்டாட போகிறா இல்லையா. விரதம் என்பது கண்ணனுக்காக செய்யக்கூடிய ஒரு நோன்பு. அந்த நோன்பு என்பது கண்ணனுக்காக செய்யக்கூடிய ஒரு விழா, கண்ணனை பார்ப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நோன்பு, ஒரு விழா. அந்த விழாவிற்கு உற்சவ காலத்தில் என்னெல்லாம் செய்வாளோ அதுபோல் எம்பெருமானுக்கு மேல் பகுதியில் வெயில் மழை என்ன விதானம்னா அப்படி மேலே கட்டியிருப்பா இல்லையா. திருப்பதியில் பார்க்கலாம், பெருமாள் எழும்போது ஒரு கொட்டாரம்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அந்த கொட்டாரத்தில் பெருமாளுக்கு வீதியில் எழும்போது ஏதாவது மழையெல்லாம் பெஞ்சா அதால் மூடுவாது. அப்படி மேல் பகுதியில் வெயில் மழை தெரியாமல் இருக்க விமானம் என்ற கிரமத்தில் இங்கு பெண்கள் விரதம் அனுஷ்டப்படியால் எம்பெருமானின் அருளை பெற அப்படி கோஷ்டியாக எல்லாத்தையும் கேட்கிறாளாம். திருவிக்கிரமன் உலகத்தை அளந்து விட்டார் என்று மூவுலகம் அறிய வேண்டும். அதனால் திருவிக்கிரமாவதாரத்தில் அவன் மூன்றடி உலகத்தை அளந்து விட்டான்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று 21 முறை உலகத்தை வலம் வந்து முரசை ஒலிக்க செய்தார்கள். அதனால் சப்தம் கேட்டுதான். அதனால் திருவிக்கிரமாவதாரத்தில் 3 அடியும் அளந்துட்டான்னு தெரியணுமா உலகத்தில் இருக்கிறவாளுக்கு. அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் உலகத்தை வலம் வந்து முரசை ஒலிக்க செய்த ஜாம்பவான் கையில் இருந்த போல சாதாரணமான மழை ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் அப்போ கேட்டா இல்லையா. சாதாரணமாக எல்லாமே உயர்ந்ததாக இருக்கணும். அதனால் அங்கே சொல்லும்போது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நாராயணனே சொல்லுவா இல்லையா. அதனால் அப்படி சொல்லும்போது அது உயர்வாக இருப்பதை பற்றி ஒரு இடத்துலையும் இன்சிஸ்ட் பண்ணுறா. இந்த இடத்துலையும் பார்த்தா சாதாரணமாக இருக்கக்கூடாது, அந்த சப்தங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த ஒலிக்க செய்த ஜாம்பவான் கையில் இருந்ததை போன்று அந்த பறை எப்படி இருக்கணும்னு கேட்டால் அப்படி இருக்கணுமாம். அப்படி திருவிக்கிரமாவதாரமானோன்னு எப்படி உலகத்தில் இருக்கிறவா எல்லார் காதலையும் ஒலிச்சதோ அந்த மாதிரி பறை இருக்க வேண்டும். அப்புறம் 5 லட்சம் கோபிகளுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய அழகான மங்களத்தை கொடுக்கும் விளக்கு வேண்டும் கேட்டா இல்லையா. அதனால எனக்கு விளக்கெல்லாம் வேணும்னு கேட்டோன்னே எப்படி தீபம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் 5 லட்சம் கோபிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு அத்தனை பேருக்கும் வெளிச்சம் காட்டணும். ஏன்னா சாதாரண ஒரு ப்ரொசஷன் போனால் ஒரு 10 பேர் 100 பேர் போனாலும் பெரிய லைன் கியூ போயிட்டே இருக்கும். அதனால 5 லட்சம் பேருக்கான எவ்வளோ நீட்டமாக இருக்கும் இல்லையா, அத்தனை பேருக்கும் வெளிச்சம் காட்டக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய விளக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெளிச்சம் காட்டக்கூடிய, அது சாதாரணமாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கணும், மங்களத்தை கொடுக்கக்கூடிய விளக்காகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விளக்காக இருக்க வேண்டும். கருடன் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி. அதனால் முன்னாடி ஒரு ப்ரொசஷன் போகும். இதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அதனால் விரதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சங்கூதின் போவான், அப்புறம் பிரபந்த கோஷ்டியெல்லாம் போவான், அப்புறம் பார்த்தா எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஒரே தீபங்கள்லாம் ஏற்றின்னு போவான். தீபங்கள்லாம் ஏற்றின்னு போனோடனே அந்த இடத்துல பூஜைகளுக்கு முன்னாடி அந்த ப்ரொசஷன் போகும்போது இதெல்லாம் கண்ணனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறான். அதனால் அப்புறம் ஒரு கொடி எடுத்துன்னு போவா இல்லையா. சாதாரணமாக இப்போ பாலிட்டிக்ஸில் கட்சி கூட்டங்கள்லாம் போகும்போது பார்த்தா கொடியெல்லாம் எடுத்துன்னு போவான். அப்படி பெருமாளோட அந்த பூஜைக்காக விரதத்திற்கோசரம் செல்லும்போது, உற்சவத்திற்கு செல்லும்போது கருடனோட கோயிலெல்லாம் பார்த்தா கோயிலெலாம் துவஜஸ்தம்பத்தில் கொடியெல்லாம் ஏற்றுவா பார்த்துருப்போம். அதில் பார்த்தா கருடனோட சிம்பல் தான் இருக்கும், கருடன் தான் பொறிச்சிருக்கும் அந்த துணியில். அப்படிப்பட்ட அந்த கருடனுக்கு ஆவாகனெல்லாம் பண்ணி கொடியேற்று விழாலாம் நடக்கும். அப்போ கருடனோட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஒன்று வேண்டும்.
அப்புறம் அதை கொண்டு பாவை நோன்பு நடக்கும் இடத்தை அனைவரும் அறிய வேண்டும். அப்படி கொடியெல்லாம் பிடிச்சுன்னு போனோன்னா ஏதோ கொடியெல்லாம் பிடிச்சுன்னு போகிறான்னு பின்னாடி பார்த்துன்னு வருவா, அவளுக்கு ஒரு இடம் தெரியும் இல்லையா. அதனால் இப்போ பார்த்தா கூகுள் மேப்லாம் போட்டு போகிறோம் பாருங்க, கூகுள் மேப்பில் அப்படியே காமிக்கிறது, வழியெல்லாம் காமிச்சு நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறது. அந்த மாதிரி அந்த கொடியை சொல்லலாம். அதனால் அதுலேருந்துலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான் போல இருக்கு. அதனால கருடனின் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி வந்து அதை கொண்டு பாவை நோங்கும் இடத்தை நாம் அறிய வேண்டும், எல்லாரும் அறியணும். அப்புறம் பனித்தலையில் விழாமல் இருக்க பெரியதொரு விதானம் வேண்டும். பனி இல்லையா, மார்கழி மாதம் மேலே தலையில் பனி கொட்டுறது, அந்த பனியெல்லாம் தலையில் விழாமல் இருக்கிறதுக்காக பெரியதொரு விதானம் வேண்டும். அப்படி மேல் கூரை மாதிரி இருக்கணுமாம், அப்படி விதானம் வேண்டும். இதை அனைத்தும் அருளக்கூடிய சக்தி உடையவன் நீ. அதனால இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டால் அவனுக்கு தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சக்தி உடையவன் நீ. ஏன் என்றால் சிறிய ஆளிலையில் உள்ள என்ன பண்ணான்னு கேட்டால் அவனால் முடியாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு சின்ன ஆளிலையிலே பிரளய காலத்தில் அந்த பிரளய காலத்தில் என்ன பண்ணான்னு கேட்டால் பிரளய காலத்தில் உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. அதனால் நீ என்ன பண்ண, ஒரு சின்ன ஆளிலையில் நீ படுத்து துயின்ற போதிலும் உலகத்தை என்ன பண்ணான்னு கேட்டால் உன்னோட வயிற்றுக்குள்ள அடக்கி ஒரு ஆளிலையை துயில் கொண்டவன் நீ. அதனால தன்னை மாறாமல் வைத்துக்கொள்ளும் சக்தி உடையவன். அதனால உன்னால் முடியாதுன்னு இதெல்லாம் சின்ன விஷயம். அதனால அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். அதனால உன்னால் முடியாத எதுவுமே கிடையாது. அதைத்தான் அதனால நாங்கள் கேட்குறோங்கிறாளாம். அதனால அப்படி கேட்குறாளாம். அதனால ஆளின் நிலையாய் அருளேலோரம்பாவாய். பிரளய காலத்தில் 3 லோகமான பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என்ற 3 லோகங்களையும் தன்னுள் தன் வயிற்றிலே அடக்கி கொண்டானவன். அப்பொழுது மார்க்கண்டேயன் என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் வயிற்றில் நுழைந்து பார்த்தானாம். அதனால் இப்படிலாம் இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயர் என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் வயிற்றில் புகுந்து பார்த்தாராம். இவர் 7 கல்பத்திலும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர். இந்த மார்க்கண்டேயர் எப்படின்னு கேட்டால் சிரஞ்சீவிங்கிறது அவருக்கு கிடைச்சது இல்லையா. அவர் 7 கல்பத்திலையும் பார்த்தா சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர். கல்பத்தின் முடிவு பிரளயம் உள்ள காலம். அந்த கல்பத்தில் 7 கல்பம்னா அந்த கல்பத்தில் கடைசி முடிவு பிரளய காலம். அந்த எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி ஒரு ஆளின் நிலையில் துயில் கொண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரளய காலத்திலும் நீ எல்லாத்தையும் அடக்கின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அதனால திருச்செந்த விரதத்தில் வானகமும் மண்ணகமும் வெற்பும் 7 கடலும் போனகம் செய்து ஆளிலை துயின்ற புண்டரீகனே. அப்படி ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, எத்தனையோ இடத்துல ஆளிலையில் துயில் கொண்டதை பற்றி ஆழ்வார்களாக அனுபவம் பண்ணியிருக்கான். அதனால் பூமியில் பார்த்தா 7 தீபங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லாமல் போக முடியாது இல்லையா. பூமியில் பார்த்தா 7 தீபங்கள் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு சமுத்திரத்தால் சூழப்பட்டது. அதனால் 7 தீபங்கள்லாம் 7 தீபங்கள்னு சொல்லுவோம் இல்லையா. தீபங்கள்னா ஒரு சமுத்திரத்தினால சூழப்பட்ட அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தான் சொல்கிறாங்க. ஜம்பூத்தீபே பாரத வருஷே பரதக்கண்டே இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா சங்கல்பத்தில். அப்படி தீபம் ஜம்பூத்தீபம்னா உப்பு நீரால், கரும்பு சாற்றால், அப்புறம் கல்லால், நெய்யால், தயிரால், பாலால், தூய நீரால் என்று நாம் வசிப்பது ஜம்பூத்தீபம். நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு கேட்டால் அதனால தான் சங்கல்பத்தும் போது ஜம்பூத்தீபேன்னு சொல்லுது. நம்ம இருக்கக்கூடிய இடம் ஜம்பூத்தீபம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் உப்பு நீரால் இருக்கும், கடல் நீரால் இருக்கும், கரும்பு சாறு, எங்கே பார்த்தாலும் கரும்புகள்லாம் போட்டிருக்குல்ல, கரும்பு சாரால் இருக்கும். அப்புறம் கரும்பு சாற்றால் கல், தென்னை மரத்தில் பனை மரத்தில் இருக்க கல், அப்புறம் நெய், பால், தயிர் இதனால் இருக்கக்கூடிய தூய நீரால் என்று நாம் வசிப்பது ஜம்பூத்தீபம். இது 7 தீவுகள் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 7 தீவுகளின் நடுவில் இருக்கான். அந்த ஜம்பூத்தீபம் எங்கே இருக்குது, 7 தீவுகள்லாம் இருக்குது. அந்த 7 தீவுகள் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஜம்பூத்தீபம் 7ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தா ஒரு வருஷம் நம்ம சொல்லுவோம், பாரத வருஷே பரதக்கண்டே சகாப்தே மேரோஹோ சொல்லுவோம் இல்லையா. அதனால இந்த ஜம்பூத்தீபம் ஜம்பூத்தீபம்ங்கிறது நம்ம இருக்கக்கூடியது. அது 7ஆக பிரிச்சிருக்கு. 7ஆக பிரிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் வருஷம் என்பது பெயர். அதனால் முதல் பாரத வருஷம், அப்புறம் கிம்புருஷ வருஷம், அப்புறம் ஹரி வருஷம், அப்புறம் இளாமிருத வருஷம், ரம்மிக வருஷம், ஹிரண்மய வருஷம், உத்தரகுரு வருஷம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய பாரத வருஷே பரதக்கண்டே இப்போ நம்ம ஜம்பூத்தீபே பாரத வருஷே தான் நம்ம இருக்கிறது. இப்போது அந்த ஒவ்வொரு வருஷத்திலும் மற்றொரு வருஷத்தை பிரித்து காட்டும் வகையில் மலை உண்டு. அதனால் அதில் பிரிக்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரு வருஷம் இருக்கும். அந்த வருஷத்திற்கு மற்றொரு வருஷத்தை பிரித்து காட்டும் வகையில் மலை உண்டு. அதில் நடுவான மலை, மேருமலை. அப்படி இருக்கக்கூடிய மலை பார்த்தா நடுவான இருக்கிறது மேருமலை. அந்த ஆலன் நிலையாங்கிறதுக்கு கண்டினியூவேஷன் சொல்லலாம். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அடக்கி இருக்கக்கூடியவனவன். அதனால் இந்த மேருமலைக்கு ஒரு புறம் பார்த்தா நிஷிதம், இன்னொரு இடத்துல பார்த்தா ஹேமகூடம், இன்னொரு இடத்துல பார்த்தா இமயம் என்று 3 மலைகள் இருக்குது. நம்ம இருக்கக்கூடியது இப்போ பார்த்தா இமயமலை இருக்குது.
அதனால தான் அந்த இமயமலைக்கு அடுத்த புறம் பார்த்தா 2 சைடு இருக்கும் இல்லையா, ஒரு சைடு 2 சைடு, ஒரு சைடு நிஷிதம் ஹேமகூடம் இமயமலை, மற்றொரு புறம் வந்து நீலகிரி கைலாசம் சிருங்கி என்ற 3 மலைகள். அப்புறம் மேருமலையும் சேர்த்தால் 7 மலை. 7 மலைக்கு என்னன்னு கேட்டால் நிஷிதம் ஹேமகூடம் இமயம் 3, அப்புறம் நீலகிரி கைலாசம் சிருங்கி 3 3 6, அப்புறம் பார்த்தா மேருமலையும் சேர்த்தால் 7 மலை ஆகிறது. 7 மலையில் இருக்கான் எம்பெருமான். இந்த வருஷமலைகள் இந்த ஜம்பூ தீபத்திற்கு உண்டு. அதனால இந்த பிராகாரம் பார்த்தா இந்த வருஷமலைகள் இந்த ஜம்பூ தீபை பாரத வருஷத்துக்குள்ளே நமக்கு இங்கே உண்டு. என்னன்னு கேட்டால் ஒரு தீபத்திற்கும் பெரும்பாலும் ஒரு தீபத்திற்கும் 7 மலைகள், பாரத வருஷத்திற்கு சொன்ன 7 மலைகள் என்னன்னு கேட்டால் ஒரு தீபத்துக்கும் 7 மலைகள் இருக்கும். இந்த பாரத வருஷத்தில் நம்ம இருக்கக்கூடிய பாரத வருஷே பரதக்கண்டி சொல்லுவோம் இல்லையா, மகேந்திரம் மலயம் சஹ்யம் சுத்திமான் விந்தியம் பாரியாத்திரம் மேரு என்று இந்த குலப்பர்வதங்கள் தான் சின்ன சின்ன அதுக்கு சப்டைட்டில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு அடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய குலப்பர்வதங்கள் என்று பெயர். அப்படிப்பட்ட ஆளின் நிலையாய் இதனால தான் இதைத்தான் ஆழ்வார்கள் என்னன்னு கேட்டால் வெப்பம் 7 கடல் 7 என்று அருளி செய்தான். அதனால ஆழ்வார் சொல்லும்போது வெறுப்பு 7 கடல் 7 அப்படி அதோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாலும் இங்கே இவை அனைத்தையும் வயிற்றில் வயிற்றில் வச்சிருக்கான். அதனால அப்படிப்பட்டவன் அவன். அதனால ஆளின் நிலையில் தளிரில் குழந்தையாக பள்ளி கொண்டவன். அதனால ஒரு சின்ன ஆல இலையில அப்படி எல்லாத்தையும் மடக்கி இத்தனை விஷயத்தையும் மடக்கி கொண்டு அப்படி படுத்துருக்கானாம் பிரளய காலத்தில். அப்படிப்பட்டவன் அவன், அப்படிப்பட்ட மணிவண்ணன். அப்படிப்பட்டவன்கிட்ட பார்த்து ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படிப்பட்டவன்கிட்ட கேட்குறாளாம். இந்த மாதிரி வந்து கண்ணன் கேட்குறான் இல்லையா, நீங்களாம் வந்திருக்கேளே என்ன விஷயம் என்ன வேணும்னு கேட்டோடனே வாழ லிஸ்ட்டு போட்டு வந்திருக்கா. லிஸ்ட்டு போட்டு வந்து இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அதுக்கோசரம் வந்திருக்கோம் சொல்லி கேட்கும்போது என்னென்ன லிஸ்ட்டில் அதெல்லாம் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. நாங்கள்லாம் பெரியவர்கள் சொன்னதை நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு சாஸ்திரங்கள்லாம் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட மணிவண்ணனே நாங்கள் என்ன கேட்குறோம்னு கேட்டால் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலனவண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே சாலப்பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. அப்படிப்பட்ட எத்தனையும் எங்களுக்கு 6 விதமான விஷயங்கள்லாம் தேவை, அதையெல்லாம் மறளக்கூடியவன் நீ. அதனால உன்னால் முடியாது, நீ சொல்ல முடியாது. அதனால நீ ஆளிலே துயில் கொண்டவன். அந்த துயில் கொண்டு உலகத்தையே உன்னால் அடக்கி வைத்து கொண்டிருந்தபடியால் உன்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆளின் நிலையாய் அருளேலோரம்பாவை அப்படிப்பட்ட மணிவண்ணனே எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்கலாம் இந்த பாசுரத்தில். இதற்கு அடுத்தாற் போல கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா. அடுத்தது பார்த்தோம், நம்மளோட டைட்டிலே அதான் இல்லையா, கோதயம் கோவிந்தனம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட கோவிந்தன், அப்படிப்பட்டவன் யாரு, உலகில் அனைவரும் ஸ்துதி பிரியர்கள். அதனால பார்க்குறோம் நிறையா விஷயங்கள்லாம் இப்போ தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லலாம். அவங்க யாருமே ஒருத்தரை பார்த்தா ஸ்துதி பண்ணணும் இல்லையா. அதனால் உன்னை பற்றி பெருமையாக 4 விஷயம் பேசினா உடனே மயங்கி போயிடுவோம். அதனால் அதில் எம்பெருமானும் அதில் எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. அவனை பற்றி நிறையா ஸ்துதியெல்லாம் பண்ணிகிட்டே வரான். அதனால் தன்னை ஒருவன் புகழ்ந்தால் புகழ்வன் வசமாகி விடுவான். அதனால பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் மயங்கி போயிட்டா. இவெல்லாம் ஸ்துதி பண்ணிட்டே வராளே, சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லலை. அப்படிப்பட்ட பெருமாளோட லீலைகளை பற்றி சொல்லான். அவனை பற்றி மணிவண்ணாங்கிறான் அப்படின்னு அவன் நிறையா ஒரு பாசுரத்துலேயும் பார்த்தோம். அப்படி ஸ்துதி பண்ணோடனே அவன் மயங்கி போயிட்டானான் இவாள்கிட்ட. இந்த பெண்கள் ஆளிலையா என்று புகழ்ந்தவுடன் எல்லாத்துக்கும் மேலாக சிகரம் வைத்தார் போல் அவனோட ஆளின் நிலையா என்று புகழ்ந்தவுடன் அவர்கள் விரும்பிய பொருட்களை கொடுக்க முன் வந்து விட்டானாம். அதனால என்ன வேணும்னு கேட்டால் லிஸ்டெல்லாம் போட்டு கேட்டால் அப்படிப்பட்ட ஆளின் நிலையாய் அருளையில் வரம்பாவான்னு கேட்டோம், லிஸ்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டான். அப்போது சமுத்திரராஜன் ஜலமே இல்லாமல் உலர்ந்திட வேண்டும் என்று அளவில் கோபம் கொண்ட ராமனை சமுத்திரராஜன் புகழ்ந்தான். எப்படிலாம் புகழ்ந்தான்னு அவனுக்கு என்னன்னு கேட்டால் திரும்பி ஜலம் வரணும் இல்லையா சமுத்திரராஜனுக்கு. சமுத்திரத்தை வத்தடிச்சான் இல்லையா ராமன், அதனால் ஒரு அம்பு போட்டான். சமுத்திரத்தை வத்த பண்ணோடனே அவனை பற்றி ஒரு ஸ்துதியெல்லாம் பாடினான். அப்போ கைகூப்பி நின்றவனை பார்த்து நானில் தொடுத்த அம்புகள் உன்னை கொல்வதற்காக அல்ல. அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால் சமுத்திரராஜனை பார்த்து சொன்னோடனே சமுத்திரராஜன் புகழ்ச்சியெல்லாம் பண்ணோடனே அப்போ ராமன் சொல்லலாம் உன்னை கொல்வதற்காக இல்லை, அதனால் உன்னோட விரோதி யாராவது இருந்தால் அவர்கள் கொல்லத்தான் தொடுத்தேன் என்று கூறினானாம். அதனால் ஒரு உதாரணமாக சொல்ல. அதனால் அப்படி ஸ்துதி பண்ணோடனே அவன் ராமன் தொடுத்ததுனால சமுத்திரராஜனில் ஜலங்கள்லாம் வந்துடுறது. திரும்பி நெற்களத்தில் உள்ள சாமான்களை ஒருவர் யாசிக்க வேண்டும் என்று எஜமானனை யாசிக்க சென்றவன் ஒரு மூட்டை நெல் கொடுக்க அதை எடுத்து செல்லும்போது இது யார் உனக்கு கொடுத்தான்னு யாராவது மற்றவன் கேட்டான்னு அதற்கு
அந்த மொட்டையன் தலையில் கொடுத்தான் என்றானம். அதனால அவனை பற்றி புகழ்ச்சி பற்றி எக்ஸாம்பிள்லாம் நிறையா சொல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க வேண்டாம் இப்போ. அதனால பின்னாடி என்னென்னா பாசுரங்கள் என்ன முடிக்கணும். அதனால இவ்வாறு ஸ்தோத்திர பிரியருக்கு யாரும் மயங்காதவர்களே கிடையாது. அப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிட்டே போனால் அப்படி மயங்கி போயிட்டானாம் எம்பெருமானம். அதனால இப்படி கண்ணன் இவர்களுக்கு வேண்டிய பொருள்களை கொடுத்தும் அவர்களை பார்த்து கொடுத்தா கூட அவனுக்கு ஒரு சந்தேகம், இதுக்கெல்லாம் வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் சாதாரண கூட்டங்கள் இல்லை போல இருக்கு, 5 லட்சம் பேர் வந்திருக்காளே. அதனால அவர்களை பார்த்து என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், அதனால என்னை பார்த்து பல விதமாக போற்றியெல்லாம் பாடி என்னை மயங்க செய்து புகழ்ச்சியெல்லாம் பண்ணி நான் உங்கள்கிட்ட தோத்து போயிட்டேன். அதனால நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், அதனால நான் அதையும் உங்களுக்கு தர வேண்டாம் என்று நினைத்தேன். முதல்ல நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இதுக்கெல்லாம் ஏதோ வந்திருக்கு, அதனால ஏதோ ஆசையால் வந்திருக்கு, அதனால இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் முதல்ல நினச்சேன். அதனால் உங்களோட பாட்டுகளாக இருக்கட்டும், உங்களோட பக்தியாக இருக்கட்டும், என்னை மயங்க செய்து என்னை புகழ்பாடியதுனால, என்னை மகிழ்ச்சி அடைய செய்ததுனால நான் உங்களிடம் மயங்கி வைத்தேன். முதல்ல எதுவும் தர வேண்டாம்னு நினச்சி இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லலானா. அதனால் நான் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள், அதனால் நான் உங்களுக்கு வசமாக கொடுத்து விட்டால் நீங்கள் என்னை என்ன எப்படி வென்று விட்டீர்கள் கேட்டேன்னா, நீங்கள் சொல்லபடி நான் மயங்கி போயிட்டேன். நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், உங்களிடம் நான் வசமாகி விட்டேன், அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அதனால் வென்று விட்டீர்கள். அதுதான் ஆரம்பிக்கும் போது கூடாரே வெல்லம் சீர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட வெல்லம் சீர்னு குழந்தைகளெல்லாம் சொல்லுவா இல்லையா, குழந்தைகளுக்கு என்ன கூடாரே என்ன ஆரம்பித்தா என்ன உடனே சக்கரை பொங்கல் ஞாபகம் தான் வரும் எல்லாருக்கும் இல்லையா. நிறைய இடத்துல இப்போ பார்த்தா அக்கார அடிசல்லாம் பண்ணுறா. அக்கார அடிசல் பண்ணுறது ராமானுஜர் காலத்தில் ராமானுஜர் பண்ணார். ஆண்டாள் கேட்கும்போது ஆண்டாள் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன பெண்ணாக தான் இருந்தால நம்மள மாதிரி நம்மளாம் ஏதாவது காரியமானோன்னு என்ன பண்ணுவோம், ஒரு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுவோம். கோவிலில் போய் இப்போ நரசிம்மர்கிட்ட போய் ஏதாவது வெள்ளங்கள்லாம் கரைச்சி பானகம் பண்ணுறோம்போ, சக்கரை பொங்கல் தெளிய பண்ணுறோம்போ, பொங்கல் பண்ணுறோம்போ, அவளுக்கு என்னெல்லாம் தோன்றதோ அதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆண்டாளம் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் 100 தடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லி வக்கார விடசல் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாலும். அது ராமானுஜர் காலத்தில் என் மன்னனும் சொல்லி ராமானுஜர் அதை முடித்து வைக்கிறாராம். 100 தடா அக்கார வடிசல் பண்ணேன்னு பண்ணுறாளாம். அதனால் அப்படி திருமாலிருஞ்சோலையில் எம்பெருமானுக்கு அப்படி 100 தடா அக்கார வடிசல் பண்ணுறார் ராமானுஜர். அப்படி இந்த அக்கார வடிசல் கூட இப்போ நிறையா இடத்துல பண்ணுற வழக்கம் உண்டு. ஏன்னா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆண்டாள் கல்யாணத்தோடு முடிக்கிறார். அதனால் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக அப்படி 100 தடா நிறைய இடத்துல 100 தடா பாத்திரத்தில் 100 தடா பாத்திரத்தில் அக்கார வடிசெல்லாம் பண்ணி அன்னைக்கு கூடார வெல்லம் சீர் அன்னைக்கு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அப்போது அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கும்போது வெல்லம் சீர் என்று சிறுவர்கள் அறியாமல் சின்ன குழந்தைகள்லாம் சொல்லலாம். கூடாரை பாதம் சொல்லும்போது கூடாரே வெல்லம் சீர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தன் எம்பெருமான் கூடமாட்டோம் என்று சொல்பவர்களை தன் குணங்களையும் காட்டி வெல்லம் திறமை படைத்தவன். கூடாரே வெல்லம் சீர் எப்படின்னு கேட்டால், அவன் யாரெல்லாம் பெருமாள்கிட்ட போய் அடைய மாட்டோம்னு நினைக்கிறானோ அவள் அத்தனை பேரையும் கூடி அழைச்சின்னு போயிடுவானான். அப்படிப்பட்ட குணத்தை குடைவன், திறமை பெற்றவன் அவன். அதனால் பெண்மணிகளே, அதனால் எளியவரும் இயல்வினன். அதனால் அப்படிப்பட்ட பெண்களையெல்லாம் அப்படி வளைச்சி போட்டுருக்கான். அதனால் என்னிடம் உள்ள சௌலபியத்தை அறிந்து என்னிடம் உள்ள பொருட்கள் அனைத்தும் விரும்பி என் பொருள்களையும் பெற்றுவிட்டீர்கள், அதனால் என்னையும் பெற்றுவிட்டீர்கள், என்கிட்ட இருக்கிற பொருள்களையும் பெற்றுவிட்டீர்கள், என்னை வென்றுவிட்டீர்கள். அதனால் உங்களை ஜெயிக்கும் விருப்பம் உள்ள என்னை நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று எம்பெருமான் கூடாரே வெல்லம் சீர் அப்படி விசேஷமாக நிறைய இடத்துல சொல்லலாம். வென்று விட்டதற்கு நிறையா காரணம்லாம் சொல்லலாம் அந்த இடத்துல. அதனால் இவர்கள் கூறும் பதில், அவன் வென்று விட்டீர்கள் சொன்னோடனே எங்கள் பெண்மைத்தலையை நினைத்து உன்னோடு கூட மாட்டோம் அவளும் சொல்லலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய செருக்கினால மமதையினால நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னு கேட்டால், பெண்மை தலைமையினால் நிறைய இடத்துல பார்த்தோம் பெண்கள்லாம் படுத்துருந்துக்கா, கண்ணன் எழுப்பட்டுமே, அதனால் எங்கள்கிட்ட கூடணும்னு சொல்லி நிறைய இடத்துல பாசுரங்கள்லாம் முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அப்படி நாங்கள்லாம் தலைகணத்தோடு இருந்தோம். அதனால் பெண்மை தலையை நினைத்து உன்னோடு கூட மாட்டோம் என்று இருந்தோம். நீ சௌந்தர்யம் சௌலபியம் இதில் குணங்களை காட்டி நாங்களாகவே உன்னிடம் வரும்படி செய்து விட்டாய், அப்படிப்பட்டவன். அதனால் நீதான் எங்களை வென்று விட்டே, அதனால் நீ தான் ஜெயிச்ச, நாங்கள் ஜெயிக்கலைங்கிறான். ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க. அதனால் நீ ஜெயிச்சேங்கிறான், நான் ஜெயிச்சேங்கிறான் சொல்றா இல்லையா. அப்படி கண்ணன் சொல்லும்போது நீ எங்களை வென்று விட்டேன் கண்ணன் சொல்லும்போது இவாள்லாம் நாங்கள்லாம் உங்கள்கிட்ட வரமாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ உன்னோட சௌலபிய குணத்தாலும் சௌந்தரிய குணத்தினாலும் அழகினாலும் உன்னோட அன்பினாலும் பருவினாலும் எங்களை வென்று விட்டு ஜெயித்து விட்டேன், நீ தான் ஜெயித்து விட்டேன்னு சொல்லலாம். அதனால் பகவானம் ஆழ்வர்கள் போக்கை அனுசரித்து வெவ்வேறு குணங்களை காட்டுகிறான். அவள்லாம் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி பெருமாளும் அவளோட குணங்கள்லாம் காட்டுறானாம்.
சீர் என்பது கூடாரே வெல்லம் சீர்ன ஒரு குணம். முன்பு மாலே என்றனர், அதனால் பெருமாளை கூப்பிடும்போது மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடலாம். இந்த இடத்துல கூடாரே வெல்லம் சீர் அப்படிப்பட்ட வெல்லக்கூடிய சீருடையவன், குணங்களை உடையவன். அதில் யாரெல்லாம் கூடமாட்டேன் என்று இருக்கிறாளோ அப்படிப்பட்ட எல்லாரையும் தன்வயப்படுத்தக்கூடிய குணத்தை உடையவன். அப்படிப்பட்ட சீர் என்பது குணம், அப்படி இருக்கக்கூடியவன் அவன். இதன் மூலம் சௌசீல்யம் போற்றப்படுகிறது. அதனால சௌசீல்யம்னு அப்படிப்பட்ட குணம் யாருக்கு? ராமனுக்கு நிறைய இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குணம் மாத்திரமே எல்லா குணங்களுமே துதிக்கப்பட வேண்டியவை என்ற கருத்தில் சீர் என்ற அப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம் அப்படி இருக்கக்கூடிய எல்லா குணத்தையும் போற்ற வேண்டும் என்பதற்காக, குணத்திற்காக காமனாக சீர் என்று சொல்கிறார்கள். அப்படி கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா, கோவிந்தான்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். கோவிந்தன் என்பதற்கு, ஆனால் கோவிந்தன் சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப பிரீதி கண்ணனுக்கு. இப்போ திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வெங்கடேசான்னு கூப்பிடலாம், ஸ்ரீனிவாசன் பேரெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல போது யாரும் சீனிவாசாலாம் கூப்பிடுறதில்லை இல்லையா? அதனால அவனுக்கு பிடித்த நாமம் என்னன்னு கேட்டால் கோவிந்தன். கோவிந்தன் அவனுக்கு கண்ணனோட அவதாரமாக அங்கே காண்பிக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்னு கேட்டால் கோவோட சேர்ந்து கோவிந்தன்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் கோவர்தனனை எடுத்து இந்திரனை வழிபாடு செய்வித்தவன். காம் என்பது பூமி, விந்ததி அடைந்தவன். அதனால பூமியில் அவதரித்தவன், பசுக்களோடு சேர்ந்து பசுக்கள்கிட்ட தான் அவனுக்கு ஜாஸ்தி பெருமை. அப்படிப்பட்ட இந்திரனை பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட கோபர்களையும் சத்துபதேசம் செய்து படியுமாறு செய்து வைத்தவன். அப்படிப்பட்ட நீ கோவர்தனை எடுத்து இந்திரனையும் வழிபடுமாறு செய்வித்தான். அப்படிப்பட்ட கோவிந்தன். அதனால அந்த நாமத்துக்கு தான் ஏற்றம். அதனால திருமலையில போகும்போது, இங்கேருந்து கிளம்பும்போது, ஆற்றுலேருந்து கிளம்பும்போது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தான் போவோம் இல்லையா? அதனால அந்த சப்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு சந்தோஷம். சீக்கிரமா அழைச்சிட்டு போய் பெருமாள்கிட்ட சேவை பண்ணி வைப்பான். அதனால கூட்டம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த கூட்டத்தில் எல்லாரும் சத்தமாக பேசுவா இல்லையா? கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கியூ வேகமாக நகரும். அந்த கோவிந்தன் சப்தத்தை கேட்டோன்னே வா வா சீக்கிரமா ஜெருகண்டி அங்கே ஜாஸ்தி சொல்லிகிட்டே இருப்பா. அப்படி வாவான்னு கூப்பிடுவாராம். பெருமாள் கூப்பிடுவார். அங்கே இருக்கிறவாள்லாம் சிப்பந்திகள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் அதெல்லாம் போங்கோங்கிறாளாம். அப்படி இல்லாமல் இல்லைன்னா போங்கோன்னு சொல்லினா போனால் தானே வர முடியும் இல்லையா? போகணுங்கிறது அங்கே போய் இன்வைட் பண்ணுறான் பெருமாள். வாங்க சீக்கிரம் வாங்க, நான் உனக்கோசரம் காத்துருக்கேன், ஆசிரியர்களை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக காத்துருக்கேன்னு சொல்லி பெருமாள் கடாட்சத்துக்கோசரம் அவன் காத்துருக்கான் நம்மளாம் வரும்படி. அதனால ஏன் அப்படி இருக்கான்னு கேட்டால், என்ன நீ கோவிந்தான்னு கூட்டியே, அதனால அந்த சந்தோஷத்தில் வந்தேங்கிறானாம். அப்படி பசுக்களிடத்தில் கண்ணனுக்கு விருப்பம் அதிகம். அதனால தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு அன்பு காட்டுவது, அன்பு இருப்பது உச்சிதம் தானே கண்ணனுக்கு. அதனால மாடுகளை மேய்ப்பது கொண்டு போவான். அங்கு தனக்கு விருப்பமான பெண்களை கண்டால் அவர்களிடம் வெகு நேரம் விளையாடி விட்டு வீட்டிற்கு வருவான். வரும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால், மாதா பிதான் தாமெல்லாம் கேட்பா இல்லையா? நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப வெளியில் போயிட்டு வந்து லேட்டாச்சுன்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி கண்ணன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து விளையாடிட்டு வருவான். வந்த உடனே லேட்டாச்சுன்னு என்னன்னு கேட்டால் விருப்பமான பெண்களோடு விளையாட்டு வருவான். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவன் என்ன சொல்லுவானா, ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சு, அதை தேடி கண்டுபிடிச்ச வாட்டு ஒப்படைக்க லேட் ஆகுதுன்னு சொல்லுவானா. அதை தேடி ஒப்படைக்க தாமதமாகிவிட்டு என்பான். நம்ம காரணம் என்னன்னு கேட்டால், பெண்களோடு கலக்க இருந்தபோது பசுக்கள் அல்லவோ காரணமாயிற்று. அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டால், பெண்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கு பசுக்கள்லாம் காரணமாச்சு. ஆகவே பசுக்கள் இடத்தில் விருப்பம் அதிகம். அதனால தான் கோவிந்தன்கிற பேருக்கு காரணம். பசுக்கள் இடத்திலே அவனுக்கு விருப்பமாச்சு. என்னன்னு கேட்டால், காலெல்லாம் மஞ்சள்லாம் படிஞ்சிருக்கும். அந்த பெண்கள் குழந்தைகளோடு விளையாடுறதுனால காலில் மஞ்சள்லாம் படிஞ்சிருக்கும். அப்போ இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், அப்பா அம்மாட்ட காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கோசரம் அந்த பசுக்கள்லாம் நாக்கால கண்ணனோட திருவடியில், கிருஷ்ணனோட திருவடியில் இருக்கக்கூடிய மஞ்சள்லாம் நக்கி எடுத்துருமாம். அதனால அவளுக்கு தெரியாது. ஏன்னா மஞ்சள்லாம் இருக்குன்னு கேட்பா இல்லையா? என்னடா பொய்யெல்லாம் சொல்லு, மஞ்சள் காலில் மஞ்சள்லாம் இருக்கேன்னு அவள் அப்பா அம்மா கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் அதனால காலில் இருக்கிற மஞ்சள்லாம் எடுத்து காலால் நக்கி எடுத்து, அது அப்படிப்பட்ட புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்கக்கூடிய அந்த பசுக்கள். திருவடி பெருமாளோட திருவடியை ஒரு இடத்துலையும் ஒருத்தர் யசோதைக்கு கிடைச்ச மாதிரி இந்த பசுக்களுக்கும் திருவடி கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட திருவடியை காலால் நக்கி எடுத்துருமாம். அப்படி எடுக்குமாம். அதனால தான் இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரோட்டி விட்டு கொண்டு விளையாடி விருந்தாவனத்தை கண்டோமே. அப்படிப்பட்ட இட்டமான பசுக்களை, அப்படிப்பட்ட கோவிந்தன் அவன். அப்படிப்பட்ட கோவிந்தன் பசுக்களாலே பெண்களோடு கலக்க இந்த காரணமாக இருந்ததுனால கோவிந்தன், அந்த பசுக்கள் தான் காரணமாக. அதனால பசுக்கள் மேலே அவனுக்கு இஷ்டம் ஜாஸ்தி. அதனால கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டே ஆம்பெரும் சம்மானம். அதனால கூப்பிடும்போது மாலே மணிவண்ணா அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா கோவிந்தன் கூப்பிடலாம். அப்படி உந்தன்னை பாடிப்பறை கொண்டு நாங்கள் இரண்யமான என்று சொல்லவில்லை, இரண்யாயன மகான் நாங்கள் சொல்லலை. அதனால நாங்கள் எப்படி சொல்லியிருக்கோம் கேட்டால் கோவிந்தான்னு கூப்பிட்டுருக்கோம். அங்கே
பிரகலாதனோட அந்த இதில் கதையில் வரும்போது ஹிரண்யகசிபு என்ன பண்ணான்னு கேட்டால் எல்லாரையும் இங்கே பகவன் நாமாவே யாரும் சொல்லக்கூடாது, ஹரிநாமம் சொல்லக்கூடாது, ஹிரண்யாய நமகான் தான் சொல்லணும். அந்த மாதிரி நாங்கள் ஹிரண்யான மகான் சொல்லலை, கோவிந்தான்னு கூட்டு வந்திருக்கோங்கிறாளாம். அதனால உன் பெயரே அன்றோ சொல்கிறோம், அப்படிப்பட்ட நாங்கள் உந்தன்னை பாடி. அதனால் இந்த நாமம் சம்சார சமுத்திரத்தில் இருந்து தாண்டுவதற்கு உபயமாகிறது. இந்த கோவிந்தாங்கிற நாமம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நமக்கு சம்சார சாகரங்கிற இந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒரு உபயமாக ஆகிறது. அப்படிப்பட்ட நாமம் அது. அப்படிப்பட்ட கோவிந்த நாமத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சம்சாரத்திலிருந்து மீளுகைக்கு ராமஸ்மரணம், கிருஷ்ணஸ்மரணம் இவை தவிர எந்த நாமம் பயன்படுத்தினா ராமா கிருஷ்ணான்னு சொல்லுவோம் இல்லையா. போகிற காலத்துக்கு நீங்கள் எல்லாம் ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு பழமொழியெல்லாம் சொல்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட எதுக்கு சொல்லான்னு கேட்டால் ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போனால் இந்த சம்சாரமாகிய சாகரத்திலிருந்து நாம் விடுபட்டு வெளியில் போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதுவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாமம். அப்படிப்பட்ட நாமங்கள்லாம் அப்படி விசேஷமான பகவானோட நாமம். ஒரு நாமம் 1000 நாமம் சொல்லுவோம் இல்லையா. 1000 நாமங்கள்லாம் சகஸ்ரநாமம். ஒரு நாமத்தை சொன்னாலும் ஒரு கட்டங்கள்லாம் தீரும். அப்படிப்பட்ட நாமம் அது. அதனால உன் பெயரை ஒரு பயனை முன்னிட்டு கூறவில்லை. அதனால் நாங்கள்லாம் எப்படின்னா உன்னோட பெயரை எதையும் ஒரு பயனை முன்னிட்டு நாங்கள்லாம் சொல்லலை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தால் அனைத்து முதல் பாதுரத்தை பார்த்து மாயனே மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் என்றனவம் தீனில் தூசாகும் செப்பேலோரம்பாவா. அப்படிப்பட்ட பாசுரங்கள்லாம் பாடல்கள்லாம் நாமங்கள்லாம் நாம் சொன்னோன்னா அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நெருப்பில் போட்ட தூசெல்லாம் எப்படி பொசுங்கி போகுமோ அப்படி இருக்கும் சொன்ன மாதிரி விலகிவிடும் அல்லவே. நாங்கள் பெண்கள் நீ ஆணிலம் புருஷோத்தமன். அதனால் புருஷோத்தமன் யாருன்னு கேட்டால் அவன் மொத்தம்தான் உலகத்திலே புருஷோத்தமன். மற்றவர்கள்லாம் வேஷம் போட்டுன்னு இருக்கோம். அதனால் பெண் வேடம் தரித்த ஆண்கள் நம்மெல்லாம். அதனால் பெண் வேடம் தரித்துன்னு புருஷோத்தமன். மற்ற எல்லாருமே பெண்கள் தான். நாங்கள் எல்லாரும் எல்லான்னு கேட்டால் நாங்கள் எல்லாரும் பெண்கள். ஆணிலம் நீ புருஷோத்தமன். உண்மையில் எங்களுக்கு நாமத்தை நீ சொல்ல வேண்டும். அதனால் நீ நாமத்தை சொல்ல வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட உந்தன்னை பாடி கொண்டு அம்பெரும் சம்மானம். என்னென்ன சம்மானம்? அவளுக்கு நிறைய சம்பாவனை எல்லாம் கேட்குறாவா. என்னென்ன சம்பாவனை கேட்குறான்னு அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது லிஸ்ட்டெல்லாம் நிறையா கொடுக்குறா என்னென்ன சன்மானம். அதனால் எங்களுக்கு என்னெல்லாம் சன்மானம் வேணும். முதல் 2வது பாசுரத்தில் எதெல்லாம் விட்டாலும் அது பிடிக்கிறா. இந்த பாசுரத்தில் 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்விகள் பாசுரத்தில் நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, விரதத்திற்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் நம்ம விரதம் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுன்னு என்னெல்லாம் சொன்னாலும் அதை இந்த பாசுரத்தை திரும்பி பெற கேட்கிறார்கள். ஏன்னா விரதம் முடிஞ்சது, கண்ணனை பார்த்தாச்சு, கண்ணன் 2 பேரும் சேர்ந்து கண்ணன் அனுகிரகம் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பாசுரம் கேட்டால் ஒரு செலிப்ரேஷன். அப்படிப்பட்ட முதல் பாசுரத்தில் பார்த்தா நம்ம தேங்க்ஸ் கிவிங் பாசுரம்னு பார்த்தோம். இந்த கூடார வெல்லம் சீர் பார்த்தா ஒரு செலிப்ரேஷன், அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா ஒரு செலிப்ரேஷன் டேன்னு கொண்டாடுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட செலிப்ரேஷன் டே இந்த பாசுரம். அடுத்த பாசுரம் 2 பாசுரமும் செலிப்ரேஷன் கொண்டாடுவதற்காக ஏற்பட்ட மாதிரி அமைந்துள்ள பாசுரம். இதில் வச்சு தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலத்தெல்லாம் பார்த்தா நியூ இயர் ஈவன் ஒன்று கொண்டாடுறோம், ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறோம் இல்லையா. அதனால ஒரு செலிப்ரேஷன் டேன்னு கொண்டாடுற மாதிரி இந்த விரதங்கள்லாம் முடிஞ்சு அதனால் அப்படிப்பட்ட ஏன்னா வருஷம் பூரா நியூ இயர் ஈவையும் கொண்டாடுறன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தோணின காரணம் என்னன்னு கேட்டால் வருஷம் பூரா பல கஷ்டங்கள்லாம் எல்லாம் படுறோம், பல கஷ்டங்கள்லாம் இன்னல்கள்லாம் படுறோம். அது முடிஞ்சு பார்த்தோடனே அது முடிஞ்சோடனே அடுத்த புது வருஷம் பிறக்க போகிறதுங்கச்சே என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த விரதங்கள்லாம் முடிஞ்ச மாதிரி அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் அதை கொண்டாடுவதற்காக புதிதாக வரக்கூடிய வருஷத்திற்கு நம்ம கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதை அந்த நியூ இயர்னு சொல்லி அப்படி செலிப்ரேஷன்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கிறதா எனக்கு ஒரு தோணித்து. அப்படி இதெல்லாம் காமிச்சு கொடுத்து ஆண்டாளோட பாசுரத்தில் கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா. அதனால் 2வது பாசுரத்தில் தாங்கள் விரதங்கள்லாம் இருந்து அந்த 28 பாசுரங்கள் வரைக்கும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு எழுப்பி கண்ணனை அடைந்தார்கள் என்பதனால் அதை கொண்டாடி கண்ணனை பார்த்தோன்னே கண்ணனோட திருமுக மண்டலத்தை பார்த்து அவனை பார்த்த மகிழ்ச்சியில இவெல்லாம் கொண்டாடலாம் இந்த பாசுரத்தில். அதனால அதற்காக சன்மானம்லாம் கேட்கிறாள். என்ன சன்மானங்கிறது பின்னாடி பார்க்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்கா நகத்தாத்தனவர் நமிதாங்கி தாந்திரவா செல்ல சிந்துகோ நலக வினிகிதாபி ஸ்ரக்பிரான் கிருஷ்ணநாதா விலசதிகிருதி கோதா விஷ்ணுஜித்தாத்மஜானகா திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 அளித்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.